ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி ரொம்ப இந்து மக்களுக்கு ரொம்ப முக்கியமான திருநாள் தைப்பூசம். ஸோ அதே மாதிரி வள்ளலார் பக்தர்களுக்கும் இது முக்கியமான திருநாள். ஏன்னா இந்த நாளில் தான் அவர் ஜோதியோட ஜோதியாக கலந்தார் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ இன்றைக்கி தான் வடலூரில் வந்து அந்த 5 ஜோதி தரிசனங்கள் காட்டப்படும். இதில் வந்து ஒரு தீவிர வள்ளலார் பக்தர் வந்து சொன்னார், ஏதோ முஸ்லீம்களும் இதே மாதிரி அவங்கள மாதிரியே இருக்கிறாங்க, விக்கிரக வழிபாடு கூடாதுன்றாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ சொல்லிவிட்டு ஒன்று எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், கருணை இல்லையே, விலங்கு கொண்டு சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை தவிர்த்து அந்த ஜோதி வழிபாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது அது எல்லா மதத்தினருமே டைரெக்டாக ஏற்றுக்கட்டினா கூட இன்டைரக்டாக, இப்போ இயேசுவையே வழிபட்டால் கூட ஒரு மெழுகுவர்த்தி கொளுத்தி வச்சு வணங்குறாங்க. ஸோ இந்து மதத்தில் எங்கே போனாலுமே இப்போ அவங்க விக்கிரக வழிபாட்டே பண்ணால் கூட அங்கே விளக்கேற்றி தான் வணங்குறாங்க. சாமி முன்னாடியும் பார்த்திங்கன்னா எப்போ எல்லோரும் வணங்குறாங்க, அந்த ஜோதியை காட்டும்போது தான் வணங்குறாங்க, அந்த தீவார்த்தனை இல்லையா? ஸோ அந்த தீவார்த்தனை காட்டுற அந்த நேரம் தான் வந்து மகிமைக்குரிய நேரமாக சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த பெரிய பெரிய கோயில்கள்லாம் வந்து பெரிய பெரிய கோயில்களில் பார்த்திங்கன்னா அந்த மூலஸ்தானத்தில் வந்து லைட்டு போட மாட்டாங்க. ஸோ அவங்க தீவார்த்தனை காட்டும்போது அந்த வெளிச்சத்தில் அந்த வெளிச்சத்தில் கடவுளை பார்ப்பாங்க. ஆனால் அது உண்மையிலே ஜோதி தரிசனம் தான், ஜோதியை தான் பார்க்கணும். அதேமாதிரி சாமி வணங்கிட்டு என்ன எடுத்துகிட்டு வராங்க, அந்த தீவார்த்தனை தட்டை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதை தான் தொட்டு கும்பிட்றாங்க. ஸோ இதோடைய அவர்களை அறியாமல் விக்கிரக வழிபாடு பண்ணுறவங்க கூட அவர்களை அறியாமல் ஜோதி தரிசனம் அல்லது ஜோதி வழிபாடு தான் பண்ணுறாங்க. ஆனால் அன்கான்ஷியஸாக பண்ணுறாங்க. இங்கே ஏன் வந்து வள்ளலார் வந்து ஜோதி தரிசனத்தை, அதாவது ஜோதியை வழிபடுவதை வந்து முன்னிலைப்படுத்துகிறார் இல்லை? அவர் அதுக்கு முன்னாடி தீவிர முருக பக்தராக இருக்கிறாரு, அம்மன் பக்தராக இருக்கிறாரு. ஸோ இப்படி ஒன்று ஒன்றா போயிட்டு கடைசியில் அவர் வந்து ஜோதியாக வழிபடுவது தான் சரி அப்படின்ட்டு அவர் சொன்னார். ஸோ அதை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒருவேளை அதற்கு பிறகும் அவர் இந்த ஸ்தூல சரீரத்தில் இருந்திருந்தால் மேபி இதுக்கு அடுத்தது வேறு ஏதாவது கூட சொல்லியிருக்கலாம். ஸோ அவர் வாழ்ந்த நாளில் அவர் கடைசியாக கண்டுபிடித்தது வந்து ஜோதி தரிசனம். ஏன்னா ஒரு படியாக அவர் முன்னேறி போய்கிட்டே இருக்கார். அதில் ஜோதி தரிசனத்தை பற்றி சொல்லும்போது அதுக்கு அடுத்தது அவர் இந்த உலகத்தையில் ஸ்தூல சரீரத்தில் அவர் இல்லை. ஸோ அந்த ஜோதியை பற்றி அவர் சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொல்லுவார். அந்த ஜோதியை குறிப்பாக வந்து வடலூரில் அந்த அதிகாலை தரிசனம் இருக்குது இல்லையா, ஒரு 5-5:30 மணிக்கு இருக்கும் ஜோதி தரிசனம். அந்த டைம் பார்த்திங்கன்னா விடியும், அது பௌர்ணமி நாள் வேறு. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஜோதியை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த சைடு பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கும், இன்னொரு பக்கம் நிலா இருக்கும். ரெண்டுமே ஒரே சைஸ்லேயே இருக்கும், ஏன்னா அது பௌர்ணமி இல்லையா. அந்த சூரியனும் பார்த்திங்கன்னா அந்த டைம் ஃபுல் வெளிச்சம் இருக்காது. இப்போ நிலா மாதிரி தான் சூரியனே இருக்கும் அந்த டைமில். பார்த்திங்கன்னா ஒளியெல்லாம் ரொம்ப கம்மியாக குளிர்ச்சியாக இருக்கும். ரெண்டும் திட்டத்திட்ட ஒரே மாதிரியே இருக்கும். 2 சைடு இருக்கும், நடுவில் அந்த சபை இருக்கும். அந்த சபைக்குள்ளே நீங்கள் ஜோதியை பார்ப்பீங்க. ஸோ இது எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இது ரெண்டும் கண்கள், சூரியனும் சந்திரனும் கண்கள். இந்த கண்கள் இந்த ரெண்டுக்கு நடுவில் ஜோதி. ஸோ இதை வந்து ஸ்தூலமாக வெளியில் காட்டுறதுக்காக தான் அப்படி அமைத்து இருக்கிறார் அப்படின்றாங்க. அது ஒரு அற்புதமாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. ஸோ அந்த ஜோதியை வந்து நமக்குள்ளே பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது ஸ்தூலமாக வெளியில் வழிபட்டு இருந்தாலும் மெயின் வந்து நமக்குள்ளே பார்க்கணும், புருவ மத்தியிலே கவனம் எப்பவும் வச்சுருங்க அப்படின்ட்டு வள்ளலார் சொல்லியிருப்பார். ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயிலாக வந்து முஸ்லீம் மதத்தில் இருக்காது. எதையும் வழிபடுறது கிடையாது. நாஸ்திகர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது.
ஏன்னா அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, அவ்வளோதான். அவர்களுக்கு கடவுள் இல்லைன்றாங்க, இவங்களுக்கு கடவுள் எப்படி இருக்காருன்னு தெரியாது. அதனால் நபி என்ன சொன்னாரோ அதை மாதிரி வணங்குறாங்க, அவ்வளோதான். அதனால் எந்த உருவமும் இருக்காது, ஜோதியும் இருக்காது, எதுவுமே இருக்காது. பட் இருந்தாலும் சிலை வழிபாடு அவங்க பண்ணலை அப்படிங்கிறதுனால முஸ்லீம்களும் இவர்களும் வந்து ஒரே மாதிரி கொள்கை இருக்கிற மாதிரி தெரியும், அவ்வளோதான். மெயின் வந்து அந்த மாமிசத்தை சாப்பிடாதது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக, சாப்பிடாதது மட்டும் கிடையாது, வேற யாராவது கொன்றால் கூட அது எப்படியா வன்முறையில் கிடையாது, எப்படியாவது சொல்லி புரிய வைத்து கருணை, அவர்கள் எல்லாருக்குள்ளேயும் மனிதர்களுக்குள்ள கருணை இருக்கும் இல்லையா, அதை தூண்டி அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருணை தீபத்தை ஏற்றி அந்த உயிர்வாதையை காப்பாற்றுவதற்கு ஏதாவது ஒரு யுக்தி பண்ணுங்க அப்படின்ட்டு திருவருட்பால வள்ளலார் சொல்லியிருப்பார். இப்போ இந்த ஜோதி தரிசனம் அப்படிங்கிறதுக்கு வந்து 2 அர்த்தம் இருக்குது. ஏன்னா பிரம்மகுமாரிகள் ஞானத்தை கேட்குறவங்களும் பார்த்தீங்கன்னா வள்ளலார் பக்தர்கள் வந்து கேட்டாங்கன்னா இது எங்கள் ஞானம் மாதிரியே தான் இருக்குது அப்படின்வாங்க. ஏன்னா இங்கேயும் ஜோதி தான். ஏன்னா ஒன்று பெருசாக நம்ம நினைக்கிறது கிடையாது, ஜோதியை சின்ன ஜோதியாக நினைப்போம். கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளியே நம்மளுடைய உயிர் இருக்குது, அதை தான் ஜோதி. அது வந்து ஒளி தான், ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒளி, அணையா ஒளி அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அந்த சுடாத நெருப்பு, அணையாத நெருப்பு, இது எல்லாமே அந்த ஆத்மாவை குறைக்கிறது தான். அது கீதையிலுமே இருக்கும், வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாதுன்ட்டு. அணைக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கலாம். ஏன்னா அது தீபம், அந்த ஒரு ஒளி அப்படிங்கிறது வந்து கீதையில் இல்லை. ஸோ அந்த ஆத்மா புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதனால தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இந்து மக்களிடையே காணப்படுது. அந்த ஆத்மா தான் இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்குது. ஸோ அதுதான் அங்கே சபையிலும் காட்டப்படுது. ஞான சபையில் வந்து இருபுறமும் சூரியன் சந்திரன் கண்களாக இருக்க இடையில் புருவ மத்தியில் தீபம் எரிவது போல் அங்கே காட்டப்படுது. நம்மளும் நேராக இருந்து பார்க்குறோம். ஸோ அதை அப்போ நமக்குள்ளே இருந்து பார்க்குறத அப்படியே வெளியில், அதாவது அது திட்டத்திட்ட ஒரு கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இல்லையா. கண்ணாடி பார்த்து தியானம் பண்ணுற ஒரு முறையும் இருக்குது, வள்ளலார் சொன்னது. ஆனால் இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நமக்குள்ளே இருக்கிறது வந்து கடவுள் கிடையாது, நமக்குள்ளே நம்ம தான் இருப்போம் இல்லையா. நமக்குள்ளே நம்ம மனைவியோ குழந்தையோ அப்பா அம்மாவோ இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அவர்களுக்குன்னு இருக்கிற உடம்புக்குள்ளே தான் அவங்க இருப்பாங்க. அவங்கன்றத அந்த ஆத்மாவை தான் சொல்கிறது. அவங்களுடைய ட்ரெஸ்ஸு தான் உடம்பு. ஸோ அப்போ இன்னொருத்தருடைய ஆத்மாவுக்குள்ளேயே நாம் இருக்க முடியாது. இன்னொருத்தருடைய உடம்புக்குள்ளே நாம் இருக்க முடியாது. ஆனால் போக முடியும், இறந்துட்டால், இந்த உடலை விட்டால் போக முடியும். அதே மாதிரி தான் கடவுளும் கூட, கடவுள் உடம்பை எடுக்கிறது கிடையாது, எப்போவுமே ஜோதியாக இருக்கிறார். அதனால தான் அந்த ஜோதி வழிபாட்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு மகிமை. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வடலூருக்கு வருவாங்க, ஏன்னா வெளிநாடுகளிலும் வள்ளலார் பக்தர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்து மதத்துடைய எல்லா பிரிவினருக்கும் வெளிநாட்டில் வந்து பக்தர்கள் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா. அதோடைய உண்மை, அது பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இங்கே இருந்தவர்கள் அங்கே பிறந்திருக்கிறாங்க. அங்கே பிறந்தாலும் அவர்களுக்கு இந்து மதமும் இந்து மதத்துடைய கிளைகளும் தான் பிடிக்கும். ஸோ வெளிநாட்டில் மாமிசமே சாப்பிட்றது இப்போ இங்கேயும் அது பழக்கமாயிட்டா கூட எப்பத்துலேருந்தோ அவங்க அப்படி தான் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அங்கே இருந்தே மாமிசம் இல்லாமல் வாழறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா வெஜிடேரியன் ஃபுட்டு கிடைக்கிறதே கஷ்டம் அங்கே. ஸோ அந்த நேரத்தில் வைராக்கியமாக அவங்க வந்து வெஜிடேரியனாக இருக்கிறது வந்து உண்மையிலே பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம். இப்போ இந்த ஆத்மா யாருமே பார்க்க முடியாது, உலகத்திலே ரொம்ப சின்ன பொருள்னு கடவுள் சொல்கிறார். அதே மாதிரி தான் பரமாத்மாவும், அவரும் ஒரு ஆத்மா தான். ஸோ பெரிய ஜோதியாக தெரியறது அப்படிங்கிறது கடவுள் இருக்கக்கூடிய இடம் அப்படி இருக்கும், செம்பொன் நிறமான ஒளி உலகம். அதில் கடவுள் கண்ணுக்கு தெரியாத நட்சத்திரம் மாதிரி இருப்பார். உண்மையிலே ஆத்மாக்களாகி நாம் எல்லாம் அங்கேருந்து தான் வந்தோம், மீண்டும் நாம் அங்கே தான் போகிறோம். ஜோதியாக கலக்கிறதுன்றது இதை பொறுத்து தான். ஸோ கலக்கிறதுனா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல போய் இருக்கிறது, அவ்வளோதான். இறைவன் இருக்கிற இடத்துல நாமளும் இருப்போம். ஆனால் அங்கேயே எப்பயும் இருப்போமா அப்படின்னா இருக்க மாட்டோம்.
அங்கேருந்து மீண்டும் இந்த பூமிக்கு வருவோம். ஏன்னா கடவுள் வருவது இந்த பூமியை சொர்க்கமாக்குறதுக்காக. இப்போ நம்ம பிறவா நிலை அடையணும் அப்படிங்கிற அந்த பேச்சே எப்போ வருதுன்னா 2500 வருஷம் கழித்து தான் வருது. ஏன்னா 2500 வருடம் இதே பூமி, பாரத பூமி சொர்க்கமாக இருக்கும். அங்கே வாழ்ந்த மனிதர்கள் தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக இருந்ததுனால அவர்களை தெய்வம்னு இன்னை வரைக்கும் இந்துக்கள் வழிபடுறாங்க. விக்கிரக வழிபாடுன்றது அந்த தெய்வீக மனிதர்களை, அவங்க கடவுள் கிடையாது தான். அதுக்காக அவங்கள வழிபடுறது தப்புன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா தூய்மைக்காக அந்த மகிமை, வேறு ஒன்றும் கிடையாது. என்னதான் ஜோதி வழிபாடுன்ட்டு வள்ளலார் பக்தர்கள் சொன்னாலும் வள்ளலார் ஃபோட்டோ வச்சு வெளியே பக்கத்தில் தானே ஜோதி ஏற்றுறாங்க இல்லையா? அப்போ அவருக்கு ஒரு மகிமை இருக்குது இல்லையா? தூய்மையாக இருக்கிற ஆத்மாவுக்கு எப்போவுமே மகிமை உண்டு, எந்த மதத்தில் இருந்தாலும் சரி. இயேசுக்குமே அதே காரணத்தினால தான் மகிமை. ஸோ அப்படி அவர்கள் தூய்மையாக கடவுளுக்கு ஈக்குவலாக தூய்மையாக இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்கள், குழந்தையை விட பரிசுத்தமாக இருப்பாங்க. ஸோ அப்போ வழிபடலாமா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். ஸோ அப்படி இருந்தவர்கள் அங்கே அவர்களை வழிபடுவார்களானா யாரும் வழிபட மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. அப்போ யார் வழிபடுறது? இப்போ அவர்களே 2500 வருஷம் கழிச்சு இதே பூமி நரகமாகும் பொழுது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழறாங்க. எப்படி அந்த அதிசயம் நடக்குது? ஏன்னா நரகத்தில் இருப்பவர்களை விட சொர்க்கத்தில் இருக்கும்போது ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்களே தான் மறுஜன்மம் எடுத்தது நரகத்தில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாம் போகுது. அங்கே அளவற்ற செல்வமும் இருக்கும், ஆரோக்கியமும் 150 வருடம் இருப்பாங்க. மரணம் உண்டு. மரணமில்லா பெருவாழ்வுன்றது ஆத்மாவுக்கு சொல்லப்படுற விஷயம், உடலுக்கு கிடையாது. தாயின் கர்ப்பத்திலிருந்து ஒரு உடம்பு வருதுன்னா கண்டிப்பாக அது அழிஞ்சு தான் ஆகணும் இல்லையா? எல்லாரையும் மாதிரி பிறந்தால் எல்லாரையும் மாதிரி இறந்து தான் ஆகணும். ஆனால் எல்லா மதத்தினர்களும் கிருஷ்ணர் மேலே போயிட்டாரு, இயேசு மேலே போயிட்டாரு, அதான் அவங்களுடைய நம்பிக்கையை தவிர உண்மை கிடையாது. பிறந்தால் இறந்தே ஆகணும், இதுதான் இயற்கையின் விதி. ஆனால் கடவுள் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. தாயின் கர்ப்பத்தில் அவர் ஒருபொழுதும் பிறப்பது கிடையாது. ஆனாலும் வருகிறார். வரலன்னா இவ்வளவு திரும்புகிற பக்கமெல்லாம் பாலியல் குற்றம், வெட்டு குத்து அப்படின்னு இருக்கிற இந்த நேரத்திலும் கடவுள் வரலன்னா அவரை நம்ம வழிபடணுமான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி ஆகிடும் இல்லையா? துக்கத்தில் கூட காப்பாற்றலைன்னா, ஒரு லௌகீக தந்தைக்கு ஒரு மகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, மகனுக்கு பிரச்சனை வருதுன்னா லௌகீக தந்தை உயிரை கொடுத்து காப்பாற்றுவார் இல்லை? அப்படி இருக்கும்போது ஆத்மாக்களின் தந்தை இறைவன், அவர் மட்டும் விட்டுடுவார். ஆனால் அவருக்கு உடம்பு கிடையாது, காப்பாற்றுறதுக்கு வரார். வந்து சொல்கிறார், இவ்வளவு நாள் நீங்கள் அனுபவித்த துக்கத்துக்கெல்லாம் காரணம் உடம்புன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுந்தது தான். அதுலேயும் காமம் தான் மிகப்பெரிய பாவம். ஸோ அதிலிருந்து விடுபடணும்னா சொர்க்கத்தில் எப்படி ஒருவரை ஒருவர் ஆத்மானு பார்த்தீர்களோ, இயல்பாகவே அவங்க ஆத்ம உணர்வில் தான் இருந்தோம் ஆரம்பத்தில். நாம் இப்போ மீண்டும் அந்த குணத்தை எடுத்துகிட்டு வாங்க. சதா புருவ மத்தியில் கவனம் வைன்னு வள்ளலார் சொன்ன மாதிரி தான் கடவுளும் சொல்கிறார். புருவ மத்தின்னு இல்லை, அதுதான் நீங்களே, ஆத்மா தான் நீங்களே. உடம்பே மறந்துடுங்க, இருக்கிறதே மறந்துடுங்க, ஒளியாகவே நினைக்கும் போது தானாக கவனம் அங்கே போகும், அது வேறு விஷயம். கவனம் அங்கே கூட போக தேவை, ஒளியாக இருக்கிறேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு இறைவனை நினைங்க. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. இதை தான் பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்கிறாங்க, பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவின்ட்டு. ஏன்னா எல்லா மதத்தினருக்கும் தந்தை சிவபெருமான், அவரை தான் பரமபிதான்றாங்க. அல்லான்னு முஸ்லீம்கள் சொன்னாங்க. கடவுள் ஒருத்தர் தான், கடவுள் ஒருவர் தான். அவர் இந்த பூமிக்கு வருவதும் ஒரே மாதிரி தான். கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் வருகிறார். 1936 வந்தார். அப்போ இன்னும் எவ்வளோ கம்மியான வருடங்கள் இருக்குது உலக அழிவுக்கு, நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே உலகம் அழியிறத கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டும் இருக்கிறோம். குற்றங்களும் அதிகமாகிட்டே இருக்குது. குற்றம் அதிகமாக தான் அழிவும் நடக்கும். நாம் இந்த ஞானத்தை கொடுக்கலாம், வேறு என்ன பண்ண முடியும்? வேறு ஏதாவது நீங்கள் அதுக்கு மேலே போனீங்கன்னா நீங்களே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகுணம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் விலகி ஞானத்தை கொடுங்கள். இறைவனின் நினைவிலிருந்து அந்த சக்தியை கொடுங்கள். அந்த ஆத்ம மயக்க நிலையில் இருக்கிறாங்க, மாமிசம் சாப்பிட்றவங்க, காமத்தில் விழறவங்க, ஒட்டுமொத்த உலகமும் அப்படி ஆயிடுச்சு. ஸோ அப்போ அனைவருக்கும் சக்தியை கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் உங்களை முதல்ல ஆத்மான்னு உணர்ந்து ஒரு சிவனை தவிர வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாது எப்போவுமே.
சதா சிவ சிந்தனையிலே இருங்கன்ட்டு வள்ளலார் சொல்லியிருக்கார். ஸோ அப்படித்தான் இருக்கிறோம். ஸோ இப்போ கடவுள் எப்படி இருக்கிறார், அவரே வந்து சொல்கிறார், செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன்ட்டு. ஸோ அப்படி அவரை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அவர் நேரடியாக பேசுகிறார், ஒரு வயோதிகர் உடலில் வந்து பேசுகிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக ஞானத்தை கேட்டு சிவனுடைய நேரடி குழந்தை ஆகிறவங்க தான் பிரம்மா மூலமாக ஆனதுனால பிரம்மா குமாரிகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இறுதியில் தான் இந்த பிரம்மகுமார் குமாரிகளைத்தான் பிராமணர்கள், பிராமணன்னா பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்தவர்கள்னு சொல்கிறது. ஸோ ஜாதி பிராமணர்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது பிராமண வர்ணம். வர்ணம்னா என்ன, கலர், கடவுளுடைய கலர், அதாவது குணத்தை அப்படியே நம்முடைய குணமாக மாத்துறார் கடவுள், மாத்துறார் ஞானத்தை கொடுத்து. இந்த கலர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. சொர்க்கத்தில் தேவதையாக பிறக்கிறோம், கொஞ்சம் அப்படியே இருக்கும் அந்த குணம், கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையும். மறுஜன்மம் எடுக்க 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 அது ஒரு லெவலுக்கு மேலே ஆத்மான்றதே மறந்து உடலுக்கு வரும்போது தான் இன்னும் குறையுது. ஸோ இந்த கலர் குறையிறத வச்சு தான் வர்ணம்ன்றது. இப்போ பிராமணன், அடுத்தது தேவதை சத்தியுகத்தில், அடுத்தது திரேதாயுகத்தில் சத்திரியன், துவாபர யுகத்தில் வைஷ்யன், கலியுகத்தில் சூத்திரன். யார்? எல்லா ஆத்மாவும். குறிப்பாக சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளுக்காக சொல்லப்படுற விஷயம் இது. ஸோ கலைகள் ஃபுல்லாக குறைஞ்சிடுச்சு, கடவுளுடைய வர்ணம் குணம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ மீண்டும் இறைவனுடைய ஞானத்தை எடுத்து மீண்டும் அவருக்கு ஈக்குவலாக கலர் ஆகிறோம், அவருக்கு ஈக்குவலாக தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக மாறும். ஸோ ஹோலி பண்டிகையில் கலர் அடிக்கிறதுக்கு காரணமே இது தான். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, தெரியாமலே அது கரெக்டாக பண்ணுறாங்க. ஸோ இப்போ இறைவன் சொல்கிறார், என் நினைவில் இருங்க. இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். எந்த மதத்தினர் பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணும், இது நம்ம மதம் மாதிரியே இருக்குது, நம்ம மதம் மாதிரியே இருக்குது. ஏன்னா கடவுள் இப்போ கொடுக்குற ஞானம் பிறகு மதங்கள் உருவாகும் போது அது வெளிப்படும், எல்லா மதத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படும். ஸோ அதனால் அது இருக்கிறது ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா இதை பார்த்திங்கன்னா ஒரு மரம் மாதிரி இருக்குதா, ஆனால் இப்படி தான் இருக்குது. மரத்தை தலைகீழ தொங்க விட்ட மாதிரி, இதுதான் தலைகீழ சிருஷ்டி மரத்தின் விதையாக நான் இருக்கிறேன் கீதையில் இருக்கும். ஸோ அப்போ விதையுடைய தன்மை தண்டிலேயோ கிளையிலையோ இலையிலையோ மலர்லையோ கனியிலையோ இருக்கிறது ஆச்சரியம் இல்லையே. அதுதான் இறைவனுடைய ஞானம் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ இப்போ நேரடியாக இறைவனுடைய ஞானத்தை கேட்கும்போது நம்ம பக்கத்தில் வந்துடும். இறைவன்கிட்ட ஞானத்தை யார் டைரெக்டாக விதையிலேருந்து எடுப்பாங்க? வேர்கள் எடுக்கும், அதுதான் பிரம்மகுமாரிகள். வேறு மண்ணுக்கு அடியில் தான் இருக்கும். அடுத்தது கிளை, இதுதான் சொர்க்கத்தின் தேவதைகள். இங்கே ஞானத்தை எடுத்தவர்கள் வருவார்கள். இது எல்லாமே முதல் 2500 வருஷம் நடக்குது. அடுத்தது கிளைகள் வருது, ஒரு மதங்களாக வருது. அங்கே இறைவனுடைய ஞானம் ஒரு மதஸ்தாபகர்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் சொல்லப்படும். 100% இருக்குது. இருந்தால் கடவுள் வர வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஸோ கடைசியில் கடவுள் வந்து சொல்கிறார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த மதத்தில் இருக்கும்போது ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான விடை இறைவனுடைய ஞானத்தை கேட்கும்போது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது கிடைத்த அந்த பதில் என்ன அப்படிங்கிறத அவசியம் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதில் முக்கியமான விஷயம், சொர்க்கத்தில் கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமடைவாளே தவிர காமத்தில் கிடையாது. அதனால தான் அவர்களுக்கு கோயில் கட்டி கும்பிடும். ஆனால் தான் தன்னை அறியாமலே இந்து துறவிகள், வள்ளலார் எல்லோருமே அந்த காமத்தை விட்டுட்டு போகிறதுக்கு காரணம், அவர்களுக்கு தெரியுது அது தப்புன்னு. ஏன்னா காமத்தில் புத்தி மூழ்கிச்சுனால இறைவனை நினைக்க முடியாது. ஸோ எல்லோருக்கும் மீண்டும் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். முருகனுக்குமே இது சிறந்த நாள். அதை பற்றி நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ முருக பக்தர்கள் அதை பாருங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.